ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனலோட மோட்டோ என்ன? நம்ம எப்போவும் பாசிட்டிவாகவே யோசிப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லீவ் பேட்டர்ன். நம்ம லாஸ்ட் டைம் வந்து பேக் பேட்டர்ன் பார்த்தோம். இன்றைக்கி நான் ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கான தேவையான மெஷர்மெண்ட் வந்து ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் வித். ஸ்லீவ் லென்த் வந்து 6.5 எடுத்திருக்கேன். ஸ்லீவ் வித் வந்து 11 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ எப்பயும் போல தான் நம்ம ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அதுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஏன்னா நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக இந்த மெஷர்மெண்ட். ஓகேங்களா? இது ஆன் ஃபோல்ட். ஸ்லீவ் பேட்டர்னுங்கிறனால நான் வந்து 2 பேப்பர் மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா பேக் ஸ்லீவ் ஃப்ரண்ட் ஸ்லீவ் வரனால நம்ம இப்படி பேட்டர்னில் கூட 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம்னா ஸ்லீவோட லென்த்து. என்னோடய ஸ்லீவ் லென்த் வந்து 6.5. அதை நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. அது ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இங்கிருந்து 0.5 இன்ச் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த 0.5 வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக அலவன்ஸ். ஷோல்டரும் நம்ம ஸ்லீவும் ஜாயின் பண்ணுறதுக்காக. நம்ம ஸ்லீவ் வித்து வந்து 11 இன்ச் சொன்னோமா, அதை டிவைட் பை 2 போட்டோம்னா 5.5. அது வந்து நான் கீழே ஸ்லீவ் இந்த கீழே லைனில் கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் 5.5 நான் மார்க் பண்ணுறேன். இங்கே வரும்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து 1.5 இன்ச் ஸ்லீவை அலவன்ஸ்க்காக 1.5. இது 5.5. ஓகே. இப்போ இங்கே ஸ்லீவில் வந்து ஒரு கர்வ் வரும், உங்களுக்கு தெரியும்ல. அது எப்படி ட்ரா பண்ணுறது நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து இப்போ நம்ம பேக் பேட்டர்ன் எடுத்துக்கிறோம். இங்கே இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் இருக்குல்ல, அது வந்து என்ன மெஷர்மெண்ட் வருதுன்னு நம்ம இன்ச் டேப்பில் மெஷர் பண்ணி பார்க்கணும். அந்த மெஷர்மெண்ட்டு வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணணும். சரிங்களா? எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 15 இன்ச்சு. அதை டிவைட் பை 2னா 7.5. நம்ம அதுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட்டை இதை மடித்து அடிக்கும்போது நம்மளுக்கு 7.5 வரும் கரெக்டாகவே. இப்போ அந்த இங்கே மடித்து அடிக்கும்போது தான் 7.5 வரும். இப்போ நம்ம இந்த நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா ஒரு இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு வரும். சரி, நம்ம எக்ஸாம்பிள் இப்போ 7.5னா நம்ம 8.5 எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே இருந்து 8.5க்கு ஒரு 8.5 இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. 8.5க்கு ஒரு மார்க். இங்கேருந்து ஒரு டவுன் மெஷர்மெண்ட் வரும். அது வந்து இந்த ஸ்லீவ் கர்வ் நம்ம இப்படி ட்ரா பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்காக அந்த மெஷர்மெண்ட். அது எப்படின்னா, இப்போ இந்த நம்ம ஃப்ரண்ட் பேக் பாடி இருக்குல்ல, அதுலேருந்து இந்த எல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல் லைன், இந்த லைன் ஸ்டார்ட்லேருந்து நம்ம கரெக்ட் மெஷர்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ வருது அதை தான் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம். எனக்கு வந்து ஒரு 4.5 வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 3.5, 4.5 என்ன வருதோ நம்ம பேட்டர்ன்லேருந்து எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 4.5 வருதுன்னா ஸ்ட்ரைட்டாக 4.5 ட்ரா பண்ணிக்கோங்க. 8.5லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து 1.5 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். நான் ஸ்டாண்டர்டுக்கு இது போட்டுடுறேன். ஓகே. அப்புறம் இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நம்ம இந்த கர்வ் ட்ரா பண்ணுறதுக்காக, இந்த ஸ்கேல் வைக்கிறதுக்காக. சரிங்களா? அது நம்ம இந்த ஸ்கேல் வந்து இப்படி வைப்போம்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து அந்த 1.5 இன்ச் அந்த கர்வ் லைன் இப்படி ட்ரா பண்ணுற மாதிரி வைக்கிறதுக்கு. அப்போ வந்து இந்த லைன், இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த பாயிண்ட்டை, இந்த 1.5 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபால் ஆகிற மாதிரி இந்த லைன் நம்ம இந்த ஸ்கேல் எட்ஜை வைக்கிறோம்.
எப்படின்னு நான் காட்டுறேன். அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. அப்புறம் இந்த மெஷர்மெண்ட்லேருந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம். 0.5 இந்த அலவன்ஸ் இது கூட சேர்த்திக்கிறோம். இதை இப்படியே இதுக்கும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பேக் பேட்டர்ன் ஸ்லீவ்க்கு. ஃப்ரண்ட் எப்படின்னு இதை நான் கட் பண்ணிட்டோங்க நான் சொல்கிறேன். இப்போ நான் ஸ்லீவ் கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ இது வந்து நம்ம கரெக்ட் மெஷர்மெண்ட்டாக இங்கே இருந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே இருந்து இது வரைக்கும் நம்மளோட மிட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். அந்த மிட் பாயிண்ட் இங்கே வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கர்வ் இருக்கா, இதில் ஜாயின் பண்ணி அப்புறம் மறுபடியும் அந்த மேலே அந்த 1.5 இன்ச்சுக்கே போயிடணும். போயிட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஸ்லீவ் ரெடி. இது ஆக்சுவலாக ஃப்ரண்ட். கட் பண்ண பக்கம்தான் ஃப்ரண்ட் வரும், இந்த பக்கம்தான் பேக் வரும். சரிங்களா, இங்கே பாருங்கள். ஏன்னா நம்மளோட ஆர்ம் ஹோல் வந்து பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பின்னாடி கொஞ்சம் ஏறி வரும், முன்னாடி கொஞ்சம் இறங்கி வரும். அதுக்கு தான் இந்த கர்வ். அவ்வளோதான், நான் பேட்டர்ன் ஸ்லீவ் பேட்டர்ன் படித்தாச்சு. ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டாச்சு. தேங்க்யூ. எல்லாரும் எப்போவும் பாசிட்டிவாக யோசிப்போம். பை பாய்.